Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிளான ஒரு பிரெட் ரெசிபி, பிரெட் மசாலா. இது வந்துட்டு எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது என்னோட வெர்ஷன் ஆஃப் ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரெட் இருந்ததுன்னா ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான ரெசிபி. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிரெட் மசாலா செய்கிறதுக்காக 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் வந்துட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா மசாலாவில் ப்ரெட் வந்துட்டு சோக் ஆகிடும், கொலன்னு ஆகிடும். ஸோ இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் மசாலா செய்யறதுக்கு நான் பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்துட்டு நல்லா கரையட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் ஒன்றா சேர்த்துக்கலாம் பட்டரில். ஃபஸ்ட்டே நம்ம ப்ரெட்டு வந்துட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பிரெட் மசாலா செய்யக்குள்ள ப்ரெட் வந்துட்டு அப்படியே இருக்கும், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். இது வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். 30 செகண்ட்ஸாக ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கார்லிக் வந்துட்டு நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதையும் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக் வந்துட்டு கோல்டன் ஆச்சுன்னா சாப்பிட்டக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கோல்டன் ஆயிருக்கு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு தக்காளி நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்பைசி வேண்டாம்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டொமேட்டோ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேப்சிகம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ஸ்பைசி பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பிரெட் இருந்து ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.